சந்தோஷமா இருக்கு. ஒரு அற்புதமான குரு பூர்ணிமா என்று இதனை அமையட்டும். எல்லாருமே நமக்குள்ள அற்புதமான சத்குரு இருக்கார், அவர் வழிகாட்டில் இருக்கார். We are all so blessed. We are all so blessed. So today is the இன்னைதான் குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமாவோட முக்கியத்துவம் என்ன? இது குருவோட நம்ம எவ்வளவு நெருக்கமா இருக்கோங்கிறதான் காட்டுறது. இப்போ எப்படின்னு, ஒரு அகல் விளக்குல இருந்து 1,00,000 அகல் விளக்கை ஏற்றி வச்சாலும் அந்த முதல் அகல் விளக்கின் ஜோதி குறையாது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷ்யதே. இருந்தது முழுமை, இருப்பதும் முழுமை, முழுமையிலிருந்து முழுமை வந்த பின்பும் எஞ்சி இருப்பதும் முழுமை. இறைவா, இது என்ன விந்தை, என் அறிவிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஈசாவாசிய உபனிஷத். ஒரு பெண் குழந்தை கருவுற்று 9 மாதங்கள் கருவை தாங்கி 10 மாதங்கள் கருவை தாங்கி தான் அந்த குழந்தையை பிரசவிக்கும் பொழுது அந்த பெண்மணியின் உடலில் எந்த அங்க குறைவுகளும் ஏற்படுவதில்லை. மூக்கு குறைஞ்சு போல, காது குறைஞ்சு போல, அதே முழுமைதான். ஆக இருந்தது முழுமை, இருப்பது முழுமை, முழுமையிலிருந்து முழுமை வந்த பின்பும் இருப்பதும் முழுமை. இறைவா, இது என்னது? ஒரு டப்பால 10 கிலோ அரிசி இருக்கு, 2 கிலோ அரிசி எடுத்துறீங்க. முதல் டப்பாவில் 8 கிலோ அரிசி தான் இருக்கும், 10 கிலோ அரிசி இருக்காது. அதுதான் உலகத்தின் இயல்பு. ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் நம்மை முழுமையாக வைத்திருக்கிறது. அனைவற்றிலும் அனைத்திலும் அதை உணரணும். அதுதான் சத்குரு, மௌன குரு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த குரு இருக்கார். அந்த குருவினுடைய வெளிப்பாடுதான் நம்ம பார்க்கிற எல்லா சத்குருக்களும். குருஜி சொல்லுவார், நீங்கள் எனக்கு பூவை அளிக்க வேண்டாம், நீங்கள் பூவை மலருங்கள், நான் வேற நீங்க வேற இல்லை, அதை உணருங்க. சத்ய சாய்பாபா சொல்வார், ஐ நோ ஐ ஆம் காட், ஐ நோ யூ ஆர் ஆல்சோ காட். வெரி மிஷன் ஆஃப் மைன் இஸ் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ஆல்சோ காட். அதை உணர்ந்து நோக்கி போறதான் குரு பூர்ணிமா. ஒவ்வொரு குரு பூர்ணிமாவுக்கும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவ்யூயிங், அப்ரைசல். எப்படி ஐடிவிங்கள் எல்லாம் வருஷம் அப்ரைசல் பண்ணுவா. முதல்ல உங்க செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அப்புறம் உங்க சுப்பீரியர் உட்கார்ந்துருப்பா, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, தென் யூ அரைவ் அட் தி அப்ரைசல். அது போல குருஜியோட உட்கார்ந்து, குருஜி போன வருஷம் எப்படி இருந்தேன், எவ்வளவு சின்சியரா கிரியா பண்ணிட்டு இருக்கேன், சாதனா சேவா சத்சங் அண்ட் சேவா. சாதனை எவ்வளவு பண்ணேன், சத்சங்கோட எப்படி ஒற்றி இருக்கேன், எத்தனை சேவை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் யூ ஹேவ் டு சப்மிட் டு த குருஜி. குருஜி வில் ஆல்சோ சே திஸ், ஓகே ஓகே வெரி குட், எனக்கு நல்லா பண்ணலாமே, நீ நல்ல பையனாச்சே, தங்கமான பையனாச்சே, தட்டி கொடுப்பார். 2 பேரும் அரைப்பட்ட ப்ராமிஸ் ஒன்ஸ் அகைன் டு குருஜி. குருஜி டெஃபினெட்லி ஐ வில் பி சதுதீர்க காலே நைரந்தரிய சத்கார சேவிதா திட பூமி. யோக பாதையில திடமாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நாளைக்கு எதிர்பார்க்க கூடாது. நித்திய கர்மா, நித்திய கர்மா. தினம் சாப்பிடுறமோ இல்லையோ, தினம் தூங்குறமோ இல்லையோ, அது போல சாதனா சத்சங் சேவா நித்திய கர்மாவா ஆயிடும். இன்றைக்கே வருமோ அல்லது நாளைக்கே வருமோ அறியேன் என் கோவே, துன்றுமல வெம்மாயை வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சொல்லுவார் வள்ளலார். அற்புதமா சொல்லுவார். தெரியாது, நானா இருக்கேன், எத்தனை காலம் பிடிக்கும் தெரியாது. இன்றைக்கே வருமோ அல்லது நாளைக்கே வரும், மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே. என் இறைவா, எனக்கு தெரியாது, என் சிற்றறிவுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். என்னுடைய வேலையெல்லாம் என்னுடைய கடமைகளை சரிவராகவும் மற்றது நீ பார்த்து. So you have to take, you have to challenge Guruji. It's not begging or just keeping asking for the grace. Challenge, yes, I know. Whatever is you are, I am. Definitely one day I will make that I am with you. For that, I need your guidance. I need your guidance. எப்பவுமே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். எந்த குருஜியுமே உங்களுக்கு தானா அட்வைஸ் பண்ண மாட்டார். நீங்க கேட்டாதான் சொல்லுவோம். அம்மா கூட குழந்தை பசிக்குதுமா குடுமான்னு கேட்டாதான் அம்மா குழந்தைக்கு கொடுக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் தி குரு பூர்ணிமா. இன்னைக்கு சாயங்காலமா எப்போ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்குவாங்க. போன வருஷம் எப்படி இருந்தேன், இந்த வருஷம் எப்படி இருக்கேன், 3 கிரைட்டீரியா.
சாதனா, சத்சங், சேவா. இது மூணுத்துல எவ்வளவு தூரம் ஐ ஹவ் மேட் மை ப்ரோக்ரஸ் ஃப்ரம் 2024 to 25. I promise. Take a declaration. Take a proclamation. Guruji, definitely I promise. I will make strides so that I can reach you still quicker and earlier. Guruji will be very happy. That's the real sadhana. Okay? Good. So for the knowledge part of it. போன வாரம் பார்த்த நாம எப்படி திருப்பி 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 நாம இருமையில தான் இருக்கும். ஆண்மை பெண்மை இருமையில் தான் இருக்கும். அதனால வர பிரச்சனை தான். ஏன்னா நாம நிஜமா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. நாம எல்லாமே நம்முடைய மனசு தான், நம்முடைய எண்ணங்கள் தான், நம்முடைய ஆழ்நிலை மனப்பதிவுகள் தான். அதற்கான அனுபவங்களை தெரிந்து கொள்ளத்தான் நாம் ஆண் உடலோ பெண் உடலோ எடுக்கிறோம். அந்த ஆண் உடல் பெண் உடல் என்பது மெயின் இஸ் ஃபார் த ப்ரோகனி. இனப்பெருக்கத்துக்கு தான் ஆண் உடல் பெண் உடல், வேற எதுக்குமே கிடையாது. ஆண்கள்லயும் உத்தமமான ஆண்கள் இருக்காங்க, துஷ்டமான கேடுகட்ட ஆண்கள் இருக்காங்க. பெண்கள்லயும் உத்தமமான பெண்கள் இருக்காங்க, அவங்களையும் கேடுகட்ட பெண்கள் இருக்காங்க. நமக்கு அது முக்கியம் கிடையாது. யாரையுமே நம்ம குறைச்சு சொல்ல வேண்டாம், கேடுகட்ட சொல்ல வேண்டாம், உத்தமம் சொல்ல வேண்டாம். இட்ஸ் அ ஜேர்னி. இட்ஸ் அ ஜேர்னி. எக்மோர்ல ஏறி உட்கார்ந்தா மதுரைக்கு போறோம். பல ஸ்டேஷன்கள் வருது. விழுப்புரம் வருது, திண்டிவனம் வருது, விழுப்புரம் வருது, உளுந்தூர்பேட்டை வருது, திருச்சி வருது, போய்கிட்டே இருக்கும். அதனால ஒருத்தர் பின்தங்கி இருக்கிறது நம்ம இடப்படக்கூடாது. வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றன. அந்த பாடங்களை தெரிந்து கொள்வதற்காக, அனுபவங்களுக்காக அமைந்ததுதான் ஆண் உடல் பெண் உடல் என்பது. அது மற்றொரு உடலை உருவாக்க வேண்டும். அப்ப தொடரணும், அப்ப தொடர்ச்சியாக இருக்கும். Very purpose of the male body, female body is to make the progeny. Nothing else. ஆனால் ஆழ்நிலை மனப்பதிவுகள் வெளிப்படும் பொழுது நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களுடைய உண்மையான உணர்வுகள் வெளிப்படும். அதனால்தான் நிறைய கல்யாணங்கள் அன்பின் வழியா இல்லாம உடலை சார்ந்து இருப்பதனால்தான் அந்த உண்மையான ரூபம் தெரியும். இவன் கற்பனை பண்ணிட்டு இருப்பான், நாளைக்கு காலையில ஆபீஸுக்கு போகணும், என் பொண்டாட்டி தலைக்கு குளிச்சுட்டு தலைக்கு ஒரு துண்டு கட்டிக்கிட்டு கடை காஃபி போட்டு, ஏங்க குட் மார்னிங், வணக்கம், வாங்க எந்திரிங்க, ஆபீஸுக்கு போனீங்க, காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு இது. காலையில் எந்திரிச்சு பார்ப்போம், ஆபீஸ் டைம் ஆகி போச்சு, கல்யாணம் லீவ் எல்லாம் தீர்ந்து போச்சு, ஹனிமூன் எல்லாம் தீர்ந்து எடுத்து அடுத்த நாள் ஆபீஸ் போனோம். எந்திரிச்சு திரும்பி பார்த்தா ஆன் படுத்துட்டு இருக்கு. மீனா மீனா என்ன எந்திரிக்கல, ஆபீஸ் போனோமே, போயிட்டு வா, காஃபி போடணுமே, போடு, எனக்கு சேர்த்து போடு. அடா என்னடா இது கடவுளே, அப்பாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் பாட்ட கற்பனையில் இருக்கிறேன், இந்த மாதிரி காஃபி போடுங்கிறாங்களே. சரி, நோ அதர் சாய்ஸ். இவங்க தெரிஞ்ச வகையில் காஃபி போட்டா ஆபீஸ் போறா, சாயங்காலம் வர்ற, காஃபியா போட்டீங்க, கழுதையர் போல இருக்குது, உனக்கு காஃபில போட தெரியாதா? என்னத்தை கத்துக்கிட்டீங்க பெருசா நீங்க? இல்லம்மா நாளைக்கு நல்லா போடுறேன், பெட்டர் மேக் அன் அட்டெம்ப்ட். அப்ப யோசிக்கிறான், என்னடா கடவுளே, நான் எத்தனை சினிமா பார்த்தேன், கதாநாயகிகள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, இப்படி ஆகி போச்சே வாழ்க்கை. ஆக யுவர் ரியல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் யுவர் பாடி, இட் இஸ் யுவர் இன்னர் இம்ப்ரெஷன்ஸ் இன் த சித்தம். மண் புத்தி சித்தம் அகங்காரம். அப்பதான் தெரியுது, நான் ஆம்பளையும் கிடையாது, அவ பொம்பளையும் கிடையாது, நான் தான், அவ. அந்த ஞானம் வரும் பொழுதுதான் என்னடா வாழ்க்கைன்னு தோணும். அது வரது ஒரு 10-15 வருஷம் ஆகும், பல விதமான அனுபவங்கள். அதுதான் பார்த்தோம் போன வாரம். வினைக்கடல் வீழ்த்திடும் முந்தி பார கர்மா. கொஞ்சம் சண்டை போடுறப்ப சண்டை போடுறது, இதோட குழந்தை வேற வந்துடுது, அதுக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஒரு கொஸ்டின் வரும், ஹவு லாங், வாட் ஆம் ஐ டூயிங் ஹியர்? நான் ஒண்ணு நினைச்ச பொண்டாட்டி வேற நினைக்கிறாளே, நான் நினைக்கிறது தப்பா அவன் நினைக்கிறது தப்பா தெரியலையே. அந்த கேள்வி வரும் பொழுதுதான் நான் நானாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாட் இஸ் திஸ் அண்ட் ஆல் கேம், வாட் இஸ் கேம் அட் ஆல்? அந்த கேள்வி வரும். அதுதான் பார்த்தோம். நாம செய்யற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. காஸ் அண்ட் எஃபெக்ட். இது ஒரு சுழற்சி. இதுல இருக்கலாம், இட்ஸ் யுவர் சாய்ஸ், தப்பே கிடையாது. எத்தனை ஜென்மமான படி, எத்தனை பொண்டாட்டியாவது, எத்தனை ஆம்பளை உடம்பாவது எடுத்து, எத்தனை பொம்பளை உடம்பாவது எடுத்துக்கோ, இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு.
கண்டினியூ ஆகிட்டு காலையில் இருந்தே பல் விளக்கணும். காலேஜ் போனால் ரெஸ்ட் ரூம் போகணும், இல்லாட்டி நாரி போயிடும். அதுதான் உடம்பு. பசிக்க கூட சொல்ல முடியாது. அதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம் வள்ளலார் சொல்றது. இதை மெயின்டைன் பண்ணணும். அதோட இந்த கேள்வி வரும்பொழுது தான், இதற்காகவா இறைவா நான் இருக்கிறேன் என்ற கேள்வி வரும்பொழுது தான், யாருக்காக 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 என்ற கேள்வி வரும். அதனால ரமண மகரிஷி சொல்றார், நிஷ்காமிய கர்மம், கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் உனக்கு கருத்தை திருத்தி, கருத்தை திருத்தி. யாருக்காக? ஏன் காலைல ஆபீஸ் போறேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏன் குழந்தைய பெற்றேன், ஏன் ஸ்கூலுக்கு அது உந்தி பெற, கதி வழி காண்பிக்கும் உந்தி பெற. நான், எனது, எனக்கு, என்னுடைய என்பதெல்லாம் வினைய ஆரம்பிக்குது. நான் சோன்சோ, இது என் பொண்டாட்டி, இது என் பையன், நான் சொல்ற மாதிரிதான் கேட்கணும். நான், எனது, எனக்கு, என்னுடைய அங்கதான் ஆரம்பிக்கும். கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். சரி, அவ்வளவுதான், உடம்பு சரியில்லை, நம்ம பண்ண என்ன, அவர் நம்ம குழந்தைன்னு நினைச்சுக்கலாமே. when you change your attitude, when you change your attitude, அது வெறுப்பா மாறாம அன்பா மாறிட்டு. என்ன மாதிரிதானே அவ்வளவு ஆபீஸ் போறா, அவளுக்கு கை கால் வலிக்கவில்லை, அவள் தூக்கட்டுமே, நான் பண்றேன், அவ என் குழந்தையோ அப்படி பண்ணுவோம். உன் குழந்தைய குளிப்பாட்டணுமா, ஆமா நம்ம குழந்தையோ, நான் குளிப்பாட்டுறேன், நான் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போய் விடுறேன். சேஞ்ச் ஐ மீ மை மைன மட்டம் தட்டி அன்பின் வழிபாடு. அதுதான் சொல்ற, நீ கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். கர்த்தன்னா கடவுள் கிடையாது, உன்னுடைய பக்கத்துல மனைவி ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள், உன்னுடைய பக்கத்துல உன் குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள். ரொம்ப முக்கியம். உன்னுடைய அப்பா அம்மா தங்களுடைய வயதான காலத்தில் தங்களால் தன் கடமைகளை இயற்ற முடியாத, தன் நித்திய கர்மா பண்ணாம முடியாத நிலையில பெட்ரிடன் இருக்க பெற்றவர்கள், அவர்கள் தான் கடவுள். கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். அத முதல்ல பக்கத்துல உயிரோடு இருக்கிற கடவுளை பாருங்க, உங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற கடவுளை பாருங்க, உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கின கடவுளை பாருங்க. அதுதான் ரமண மகரிஷி சொல்ற, கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். என்னை எப்படிலாம் என் வைஃப் பார்த்தேன்டா ஜுரமா இருந்தப்ப, என்னை எப்படிலாம் அப்பா அம்மா வளர்த்தாங்க, என் குழந்தைங்க விளையாடுறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. கடவுள் இருக்கிறார். கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தி. நான் 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 குதிக்கிறதுனால தானே பிரச்சனை. நானும் தூக்கி குப்பை தொட்டில போடு. என்னுடைய மனைவிக்காக நான் இருக்கேன், அவ என் குழந்தை. எங்க அப்பா அம்மாவுக்காக இருக்கேன், அவங்க என் குழந்தைங்க. என் குழந்தைய நல்லா வளர்க்கணும். when you change your attitude, angle of perception, கருத்தை திருத்தி அது உந்தி பெற, கதி வழி காண்பிக்கும் அது உந்தி பெற. அற்புதமான உபதேச உந்தியாரோட ரமண மகரிஷி சொல்ற, கர்த்தரன கோயில போய் பஜனை பண்றது கிடையாது. உயிருடன் உன்னுடன் உலவக்கூடிய உன் உடன் பிறந்த தங்கை தமையன், உன் உற்றார் உறவினர் எல்லாமே உயிரோட வாழக்கூடிய உலவக்கூடிய தெய்வம். அங்க நான், எனது, எனக்கு போக என்னைக்கோ உங்க தங்க மேல சண்டை போட்டிருக்க, அது திருப்பி அவட பேசப்படாது. இந்த உசுல இருக்கிறவங்க வாசப்படி மிதிக்கிறேனா பார். அது வந்து கல்யாணத்துக்கு அண்ணா, என் பையனை கல்யாணம் வச்சிருக்கேன், வந்து அட்டன் பண்ணு, தயவு செஞ்சு வா, போ, அன்னைக்கு தூக்கி போட்டியே அண்ணன் தெரியலையா போ கண்ணுக்கு. நாம எல்லாம் மனிதர்கள், உணர்வுகளால் ஆக்கப்பட்டவன், அதெல்லாம் மனசுல வச்சிருக்கியா? அது எப்படி இருக்கு? வா வா வா, வந்துட்டியம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கியா, வாடா வாடா வாடா, அன்போட கூப்பிட்டு உள்ள உட்காரவை. எல்லாம் மறைவு. அன்பில் கரைவக்கூடியவர்கள். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலா. அன்புதான் யா எப்போ உனக்குள்ள எது ஒண்ணு சொல்லுதோ, நான் வேற இல்லை, பிரீத்தம் வேற இல்லை, நான் வேற இல்லை, அருண் வேற இல்லை. அருண் என் குழந்தை. Finish. There everything culminates. Then you are that. You are that beingness மட்டும்தான் இருக்கு. அதை நோக்கி போறதுதான் உண்மையான ஆன்மீக பயணம், வேறு எதுவுமே கிடையாது. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. இந்த ஜென்மாவில அப்பா பிள்ளைய பிறந்திருக்கும், இந்த ஜென்மாவில மனைவியும் கணவன் அமைஞ்சிருக்கும், இந்த ஜென்மாவில அக்காவோ அண்ணனா பிறந்திருக்கும். அடுத்த ஜென்மம் தெரியும். இப்பிறவி போயினேன் எப்பிறவி வாக்கியமோ அறியேன் என் கண்ணா தெரியாது. இருக்கக்கூடிய காலங்களில் நான் ஏன் எனக்கு எனக்குன்னு குதிக்கணும்? கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். பசியோட எதிர்த்துல ஒரு உயிர் கையை நீட்டின்னு இருக்கு, ஐயா பசிக்குது,
உனக்குள் இருக்கக்கூடிய அதே கொழுந்து விட்டு எரியக்கூடிய பசிதான் அந்த உயிரிலும் இருக்கிறது. ஜீவகாருண்யம். இந்தாங்க 20 ரூபாய், முடிஞ்சா வாங்கி கொடு சாப்பாடு. இல்லையா, இந்தாங்க இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றி. பினிஷ். நிஷ்காமிய கர்மம். நீ தான் கடவுள், ப்ரூவ் பண்ணிட்ட. இது இல்லாம மற்ற எத்தனை நீங்க ஜென்மம் குட்டிக்காரன் அடிச்சு பகவத மனப்பாடம் பண்ணி ராமாயணம் மகாபாரதம் படிச்சு nothing doing unless you realize yourself. ஆக இறைவனுக்கு எப்படி நாம் செய்வது என்பது ரமண மகர்ஷி ரொம்பவுமே சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார்? இந்த மனசு இட் வாண்ட் சம்திங் டு ஹோல்ட் ஆன். இட் கேனாட் ஒர்க் ஆன் ஆப்ஸ்ட்ராக்ட். கண்ணுக்கு எதிரில் தெரியணும். அதுக்காகத்தான் உருவ வழிபாடு வந்தது. அதை புரிஞ்சுக்கணும். நாம் எதிரில் என்னுடைய குழந்தை இருக்கணும், எங்க அம்மா இருக்கணும், எங்க அம்மாவுடைய போட்டோவாவது இருக்கணும். அப்பதான் என்னால் அன்பை வெளிப்படுத்த முடியும். அதற்காக வந்தது தான் உருவ வழிபாடு. எல்லாமே இருக்கு. சௌலபியம். சௌலபியம் கல்யாண குணங்கள் இருந்தது. அற்புதமான சாருபியம், சௌலபியம், அது ரெண்டுமே சேர்ந்ததுதான். சாநித்தியம், சாமீபியம், சாயுஜ்யம். அற்புதமான படிகள் உங்களுக்குள்ள இந்த வாழ்க்கை அனுபவங்கள் கொடுக்குது. அதுக்குத்தான் இந்த மனசுக்கு எதான ஒண்ணு வேணும். அதுக்கு ரமண மகரிஷி என்ன சொல்றார்? சரி, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் உனக்காக ஒதுக்கிக்கோ. என்ன பண்ணணும்? திடம் இது. நான் உண்மையை சொல்றேன்னா புடிச்சுக்கோ, திடமா புடிச்சுக்கோ. பூஜை. ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஏதோ ஒரு படம் வச்சு, ஏதோ ஒரு உருவம் வச்சு, இறைவா, எல்லாவற்றிலும் இருந்திருக்கும் இறைவா, எங்களை காப்பாத்துக்க. பூஜை. ஜெபமும். இறைவனுடைய பெயர்கள், எத்தனையோ பெயர்கள் இருக்கு. பெயர்கள் என்பது வைப்ரேஷன்ஸ். They are not attributed to the form. Form comes back with the vibrations. When you say விட்டலா 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 விட்டலா, எத்தனை முறை உங்க நுனி நாக்கு உங்களுடைய மேலெண்ணத்தை தொடுகிறதோ, கேச்சரி முத்ரா. கேச்சரி முத்ரா. உங்கள் மேலெண்ணத்தை உங்க நாக்கு நுனியால் தொட்டு பாருங்க, உடம்பு சிலிர்க்கும். அதுவே நல்லா தொட்டு அழுத்தி பாருங்க, உடம்புல ஜிவ்வுணும். அற்புதமான உங்களுடைய பைனியல் கிளாண்ட் will be activated. விளையாட்டு கிடையாது. நம்முடைய ஆன்மீக சனாதன தர்மத்துக்கு இடையான உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நாம தான் உலகத்திற்கு வழிகாட்டிகள். புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும். தெரிகிற மாதிரி காட் பண்ணக்கூடாது. கேச்சரி முத்ரா. when you touch your upper palate with your tip of the tongue, your whole body will reverberate. That will give you the ananda when as you do. தாம்பத்தியம் செய்யக்கூடிய அந்த சுக உணர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதுதான் சொல்றது. எங்கெங்கோ அறைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடு ஞானத்தங்கமே. ஆக நமக்குள்ள அந்த ஆனந்தம், சச்சிதானந்த தத்துவம் இருக்கு. அதுதான் கேச்சரி முத்ரா. விட்டலா 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 சொல்லி பாருங்க. பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கா. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண சொல்லி பாருங்க. நாக்கு ஆட்டோமேட்டிக்கா டச்சா. That very moment your pineal gland is activated. That's the highest, which gives you the circadian cycle and your sleep pattern. That only controls your hunger pattern and sleep pattern. எந்த டாக்டர் என்ன போங்க, என்னங்க பசிக்குதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நல்லா தூங்குறீங்களா? 2வது பாயிண்ட். இது ரெண்டும் சரிதான் உடம்பு சரியா இருக்குன்னு அர்த்தம். That is decided by your pineal gland. That is activated. When that is activated, you are connected to the cosmic consciousness. You are God. அந்த இறைமை தத்துவம் நமக்குள்ளே. திடம் இது பூஜை. ஜெபமும் தியானமும். ஒரு இடத்துல கையை கழிச்சு சும்மா கண்ணை மூடிக்கும். என்ன நடக்குது எனக்குள்ள? ஹார்ட் கேக்குதா? டப்பு டப்பு டப்புன்னு கேக்குதா? ரைட்டு. லங்ஸ் விரிஞ்சு சுருங்கி விரியுதா? ஆமா. வயிற்றுக்குள்ள கடமுடாங்குதா? ஆமா. என்ன நடக்குது இந்த உடம்புக்குள்ள? லங்ஸ் கொஞ்சம் நேரம் சும்மா இரு. ஹார்ட் கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ கேட்க மாட்டேங்குதே. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் தான் இந்த உடம்ப வேறையா? திடம் இது பூஜை. ஜெபமும் தியானமும். உடல் வாக்கு உளம் தொழில் உந்திப்பற. பூஜை என்பது உடலை சார்ந்தது. ஜெபம் என்பது உங்கள் நாக்கை வாக்கை சார்ந்தது. தியானம் என்பது உங்கள் உள்ளத்தை சார்ந்தது. திடம் இது பூஜை ஜெபமும் தியானமும். உடல் வாக்கு உளம் தொழில் உந்தி பெற. உயர்வாகும் ஒன்றில் ஒன்று உந்தி பெற. அற்புதமான வழிகாட்டல். வழிகாட்டல். ஆக நினைக்கிறச்ச இறைவனுடைய பாடல்களை பாடுங்க. நினைக்கிறச்ச இறைவனை ஏதோ ஒரு இயற்கையை பாருங்க. இயற்கையை பாருங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின் கரிய நிறம் தோன்றுந்த ஏன் என்றாலும்
கேட்கும் ஒலியில் எல்லாம் நந்தலாலா நின் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலா. மூவ் வித் நேச்சர், மூவ் வித் நேச்சர். நிறைய எவ்வளவு சாப்பிடுறச்சு அடடா, அந்த நாக்கு இருக்கிறதாவே எவ்வளவு ருச்சியா இருக்கா. ஜோதா இருக்கப்ப குலோப் ஜாமுன், ஜோதா இருக்க லட்டு அனுபவிச்சு சாப்பிடு. ஆனந்த தத்து. குளிக்கிறச்சே அந்த சில்லுன்னு தண்ணி மேல படுறச்சு, ஆஹா அம்மா தாயே கங்கா மாதா எப்படி எனக்கு அருள் புரிஞ்சுட்டு. இது எல்லாம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. கவுண்ட் ஆன் யுவர் பிளெஸிங்ஸ், பி கிரேட்ஃபுல், ஹேவ் தட் கிரேட்ஃபுல்னஸ், கிராட்டிடியூட் ஆல்வேஸ். த கிரேஸ் ஃப்ளோஸ். எங்க நன்றி உணர்வு இருக்கோ அங்க இறைவனுடைய கருணை தானாக பொழியும். பாபா சொல்றார், ஒரு உயிருக்கு நீ எல்லா காரியம் செய்யும் பொழுது என்னையே என்னால் கட்டுப்படுத்த முடியல, நான் உன்னை பார்த்து ஓடி வரேன். மை கிரேஸ் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் யூ when you do something. ஆக இன்னைக்கு நம்ம இதான் பார்க்கறது. நம்ம மனசு தனிப்பட்டு செயல்பட முடியாது, அதுக்கு எதனா ஒண்ணு வேணும். ஏதோ நமக்கு தெரியாது, எவ்வளவு நடந்துட்டு. இறைவா கடவுளை காப்பாத்து, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா, எல்லாரும் நல்லா இருக்கும், ஆனந்தமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு, திடம் இது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்கு உளம் தொழில் உந்தி பெற ஒன்றில் ஒன்று உயர்வாகும் உந்தி பெறட்டு உங்க அழகா வழிகாட்டு. அதுதான் நமக்கு அந்த வாழ்க்கை. இந்த உடல் இந்த நிலத்தின் மீது சரிய முன்பு நான் யார், இந்த உடம்புல இருந்து என்னத்தை பண்றேன், என்னுடைய இதயமே என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என்னுடைய பெருங்குடல் சிறுகுடல் என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, என்னுடைய கல்லீரல் என் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் யார், நான் தான் இந்த உடம்பா இல்லையா. அதுக்கு அடுத்தது நான் எனது எனக்கு சொல்லி என்னத்தை கண்டேன். ஒருத்தரை வருத்தப்படதான் வச்சிருக்கேன், எங்க அப்பா மனசு நோகடிச்சிருக்கேன், என் மனைவி மனசு நோகடிச்சிருக்கேன். நான் என்னத்தை கண்டேன், என்னத்தை வாரி கட்டிக்கிட்டு போப்பேன். அவங்கள சந்தோஷமா வச்சுக்காத இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை. பொண்டாட்டி தப்பே பண்ணி இருந்தாலும் அவன் என் குழந்தை. நம்ம அதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படிச்சிருப்போம் நாம. ஒரு மன்னவன் இருந்தானா, ஒரு மந்திரி வந்தானா, மன்னவனுடைய மார்பில் எட்டி உதைத்தாலும் மன்னவருக்கு கோபம் வராத ஒன்று உண்டான்றப்ப எல்லாரும் அவங்க வாழ உருவிட்டாங்களாம். மன்னருடைய மார்பில் உதைப்பதா, அது என்ன மந்திரி பேசுகிறீர்கள் நீங்கள், அவன் சிரம் அவன் கழுத்தின் மேல் இருக்கார் இதோ எல்லாரும் வாழ உருவி நிக்கிறாங்க. அப்ப அந்த மந்திரி போயிட்டு அந்த ராஜாவுடைய பேர குழந்தைய கொண்டாந்தாராம், ராஜா கையில கொடுத்தாராம். அந்த குழந்தைய ராஜா வாங்கி கண்ணு மூக்குன்றப்ப அந்த குழந்தைய எட்டி வரைக்கிறா மாறு, கால கை ஆட்டிக்கிட்டு. இதோ பாருங்க, அந்த குழந்தை அந்த மகா சக்கரவர்த்தியின் மார்பில் எட்டி உதைக்கிறதா இல்லையா. அந்த கருணை எல்லாருமே உருகி போயிட்டாங்க. அது போல நம்ம குழந்தை, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம மனைவி, நம்ம குழந்தை அன்பில் உருவாகுங்க. அவர்கள் செய்யக்கூடிய வருத்த தரத்தக்க வார்த்தைகளோ செயல்களோ உங்களோட அஃபெக்ட் பண்ணவே பண்ண. குழந்தைய நினைச்சு குழந்தைய பாருங்க, பார்க்கறதுல உணரணும், அதுதான் முக்கியம். உணர்வின் பார்ப்பட்டதுதான் மனிதர்கள். அது வந்துடுத்துன்னா நமக்குள் இறைமை தானாக மலை. கடவுளை பார்க்க போக வேண்டாம், திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கும் போக வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு உயிருடன் இருக்கக்கூடிய தெய்வங்களை தினம் தினம் கும்பாபிஷேகம் பண்ண. அதுதான் கும்பம் என்பது என்ன, நம்ம உடம்புதான் கும்பம். அபிஷேகம் என்பது என்ன, நம்முடைய எண்ணங்கள் தான் அபிஷேகம். அந்த நிறைவை உங்களுக்குள் பாருங்கள், அதுதான் குடமுழுக்கு, அதுதான் புனருத்தாரணம். ஒவ்வொரு நாளும் பிறந்து பிறந்து பறந்து ஒவ்வொரு நாளும் பிறந்து பிறந்து உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஆக ஒவ்வொரு நாளும் நம்ம இறந்து பிறந்துட்டு இருக்கோம். தினம் தினம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ணுங்க. அதை பண்ணாலேயே நீங்க தான் கடவுள், நான் தான் கடவுள், எல்லாமே கடவுள் தான். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனந்தமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எல்லாரையும் சந்தோஷமா வச்சு. ஜெய் குருதேவ். அடுத்த ஒரு பாட்டு. ஹாப்பி குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் குருஜி எதில் உட்கார்ந்து உங்களுடைய ரினியூ யுவர் கான்ட்ராக்ட் அதுதான் நான் உள்பட. ஜெய் குருதேவ்.